அருட்சுடரே ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாயே. உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான மரியா விஷன் நேயர்களை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். ஆண்டருடைய பொதுக்காலம் 12வது வாரத்தில் நாம் இருக்கின்றோம். ஆண்டருடைய பொதுக்காலம் 12வது வாரம். இறை வார்த்தையானது தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி 4வது பிரிவு 35 41 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். வேறு படகுகளும் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடல் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, மரியா விஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இயேசுனுடைய இறை வார்த்தையானது இன்று நம்முடைய ஆன்மீக வாழ்வை உண்மையிலே அசைத்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்ற ஒரு மைய சிந்தனை எடுத்திருக்கிறோம். ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பதட்டமடைகிறீர்கள்? ஏன் திகிலுறுகிறீர்கள்? ஏன் அச்சமடைகின்றீர்கள் என்று சொல்லுகின்ற இறை வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, நம்முடைய ஆன்மீகத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரங்களை ஆண்டவர் உசுப்பி விடுகின்றார். அடிப்படை அஸ்திவாரங்கள். லெட் நாட் யுவர் ஹார்ட்ஸ் பி ட்ரபிள்ட், நோ தேட் ஐ ஆம் யுவர் காட். ஆங்கில விவிலியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்ட். உங்களுடைய இதயம் கலக்கமடைய வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் கடவுள் என்று நம்ப வேண்டும் என்று சொல்லுகின்ற இறை வார்த்தை. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கட்டங்களில் இந்த இறை வார்த்தையை பற்றி நான் சிந்தித்திருக்கிறேன், தியானித்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடிய, எதற்காக நான் கவலைப்பட வேண்டும், எதற்காக கலக்கமடைய வேண்டும், எதற்காக அச்சப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய. அச்சம் என்பது மடமையடா என்று சொன்னான் கவிஞன். அச்சம் என்பது மடமையடா. அஞ்சாமைதானே நம்முடைய உடமையாக இருக்க வேண்டும். எனவே மடமையாக இருக்கின்ற அச்சத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் உண்மையான வாழ்வாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இன்று மனித குலத்தை பார்க்கின்ற பொழுது பல்வேறு காரியத்திலே அச்சமடைகின்ற மனிதர்களை பார்க்கிறோம், அச்சம் அடையாத மனிதர்களையும் பார்க்கிறோம். கடலை கண்டு அச்சமடைந்த மனிதன் கடலுக்குள் குதிக்கவில்லை, மீன்பிடிக்க செல்லவில்லை. கரையில் நின்றவன் மீன் கிடைக்கவில்லை. அச்சப்படாமல் கடலுக்குள் குதித்தவன் கடலை வென்றான், கட்டுமரம் படைத்தான், கப்பல்களை படைக்கின்றான், கடல்களை தாண்டி செல்லுகின்றான்,
பல்வேறு நாடுகளுக்கு செல்கின்றார். நம்முடைய நாட்டிற்கு போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள், ஸ்பானியர்கள் வந்தார்கள் என்றெல்லாம் நாம் படிக்கின்றோம். வாஸ்கோட காமா வந்தாரெல்லாம் படிக்கிறோம். அவர்கள் எல்லாம் கரை காணாத கடலில் குதித்தவர்கள், என அச்சப்படாமல் வந்தவர்கள். இன்று நாம் நிறைய விண்வெளி வீரர்களை பற்றி படிக்கின்றோம். இவர்களெல்லாம் அச்சப்படாமல் விண்வெளியிலே சென்றவர்கள். நாம் பயணம் செய்கின்ற பொழுது, விமானத்திலே பயணம் செய்கின்ற பொழுது ஒரு எல்கை தாண்டிய பிறகு ஒன்றுமே தெரியாது. அம்பரத்திலே விட்டுவிடும், விண்வெளியிலே விட்டுவிடப்படுகின்றோம். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயணித்தவர்கள் தான் விண்வெளி வீரர்கள் என்று சொல்லக்கூடிய. அதில் நிறைய பேர்கள் இறக்கிறார்கள், நிறைய பேர்கள் திரும்பி வருகிறார்கள். எனவே அச்சப்படக்கூடியவர்கள் போவதில்லை, அச்சப்படாமல் செல்லுகின்றவர்கள் சாதனைகளை படைக்கிறார்கள். இதன் வாழ்வினுடைய தத்துவமாக இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், ஏன் இன்னும் நம்பவில்லை, ஏன் அஞ்சுகிறீர்கள்? காரணம் அஞ்சுதல் தான், பயம்தான் மனித வாழ்வினுடைய அடிப்படை காரணமாக, நிறைய காரியங்களுக்கு காரணமாக இருக்கிறார். நிறைய பின்னடைவுகளுக்கு, நிறைய தோல்விகளுக்கு, வீழ்ச்சிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த அச்சம்தான். அச்சம் இருப்பதால் தான் நாம் ஆலயத்திற்கு செல்கின்றோமோ என்று நினைக்க தோன்றுகிறது. அச்சம் இருப்பதால். காரணம், கடவுளை கண்டு அஞ்சுகின்றோம். வாழ்வுக்கு பிறகு என்ன நடக்குமோ என்று நாம் அஞ்சுகின்றோம், பயப்படுகின்றோம். எனவே ஆலயத்திற்கு செல்கிறோமா, அல்லது கடவுளை கண்டு அஞ்சுவதால் நாம் ஆலயத்திற்கு செல்கின்றோமா? இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. காரணம் என்றால், பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகங்களில் தெய்வ பயம்தான் ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பயம் என்று சொல்லப்படும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், இயேசு கேட்கிறார், புதிய ஏற்பாட்டில் ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்கின்றார். எனவே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள சிந்தனைகளை சற்று விலக்கி வைத்துவிட்டு, மாற்றி வைத்துவிட்டு, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு சொல்லக்கூடிய அந்த இறை வார்த்தைகளை கேட்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே பயமற்ற ஒரு வாழ்வுதான் பயனுள்ள வாழ்வாக இருக்கும். பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை பயனற்ற ஒரு வாழ்வாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பயப்படுகின்றவன் பந்தயங்களிலே ஓட முடியாது, பயப்படுகின்றவன் பொது மேடைகளிலே பேச முடியாது. பயத்தை நீக்குகின்ற பொழுதுதான் நாம் பேச முடியும். பயத்தை விட்டு விலகுகின்ற பொழுதுதான் ஓட்ட பந்தயங்களிலே நாம் வீர சாகசங்களை புரிய முடியும். பயத்தை நீக்குகின்ற பொழுதுதான் மேடைகளிலே நடிக்க முடியும், பாட முடியும், சிரிக்க முடியும், உறவுகளை ஏற்படுத்தவும் முடியும். எனவே பயம் என்று சொல்லக்கூடிய நம்மை பின்னுக்கு இழுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் குழந்தையாக பிறக்கின்ற பொழுதே நமக்கு நிறைய பயங்கள் கொடுக்கப்படுகிறது. நிறைய காரியங்களை நினைத்து நாம் பயப்படுகின்றோம். இருளை கண்டு பயப்படுகிறோம், ஒளியை கண்டு பயப்படுகிறோம், கூட்டத்தை கண்டு பயப்படுகிறோம், நீரை கண்டு பயப்படுகிறோம், நிழல்களை கண்டு பயப்படுகிறோம், நெருப்பை கண்டு பயப்படுகிறோம். நிறைய பயங்கள் இருக்கின்றன. ஃபோபியா என்று நாம் அதை சொல்லுகின்றோம். பயங்கள் மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய பயங்கள். தேர்வுகளை கண்டு நாம் பயப்படுகின்றோம், போட்டிகளை கண்டு நாம் பயப்படுகின்றோம். நிறைய காரியங்களில் மனிதர்கள் பயப்படுகின்றார்கள். ஆனால் பயப்படுகின்றவர்கள் சாதனைகளை சாதிக்க முடியுமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல முடிகிறது. எனவே அச்சம் என்பது ஞானத்தின் தொடக்கமாக இருக்க முடியாது. அச்சம் என்று சொல்லக்கூடிய தோல்வியின் தொடக்கமாகத்தான் இருக்க முடியும். சந்தேகப்படக்கூடியவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் நம்பிக்கை கொள்ளவில்லை? காற்றும் கடலும் எனக்கு கீழ்ப்படுகின்றன, காரணம் நான் கடவுளுடைய மகன் என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட கடவுளின் மகனிலே நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் ஏன் பயப்பட வேண்டும் என்பதை அறிவியல் பூர்வமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பயங்களை படிப்படியாக அகற்றுவதற்கான முயற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டும். மனிதர்கள் அச்சத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் உண்மையான விடுதலை. ஆனால் பல வேளைகளில் சில ஜபக்கூடங்களில் ஜபங்களை செய்கின்றவர்கள், போதனைகளை கொடுக்கின்றவர்கள் கடவுளின் அச்சம்தான் ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லிக் கொடுத்து நம்முடைய உள்ளத்தில் நிறைய குற்ற உணர்வுகளை ஏற்படுத்தி நம்மை வீழ்த்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அவர்களுடைய பிரசங்கங்கள், அவருடைய பேச்சுக்கள் ஒரு தற்காலிகமான ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலும் அடிப்படையில் நமக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த கூட்டங்களுக்கும் நாம் செல்வதை பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லக்கூடியது, கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், இந்த உலகமானது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் கடவுளை தந்தை என்று நாம் விசுவாசிக்கிறோம் என்றால், நம்புகிறோம் என்றால், அந்த நம்பிக்கையில்
அச்சத்தை படிப்படியாக அகற்ற வேண்டும். ஒரு தந்தையினுடைய கரத்தை பிடித்து கொண்டு சொல்லக்கூடிய பிள்ளை எதை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தாயினுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய குழந்தை அந்த தாய் இருக்கின்ற வரைக்கும் எதை பற்றி அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஆசிரியனுடைய அறிவுரைகளை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளை எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூத்தோர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகள் எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் நிச்சயமாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே புயல் வருகிறது. மீனவர்களாக இருக்கக்கூடிய அந்த சீடர்களுக்கு என்ன கடலை கண்டு பயம்? ஆனால் பயந்தார்கள். ஐயோ ஆண்டவரை எங்களை காப்பாற்று, நாங்கள் அழிகின்றோமே சாகின்றோமே என்று சொல்லுகிறார்கள். அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். எனவே பயத்தை உண்டு பண்ணுகின்ற அனைத்து காரியங்களை, அனைத்து நபர்களை நாம் விலக்க வேண்டும். தைரியத்தை கொடுக்கின்ற காரியங்களை நாம் உள்வாங்க வேண்டும். நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும். அதை நாம் உள்வாங்கி சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதியை காண முடியும். அதைத்தான் பார்க்கிறோம். கடலை கடிந்து கொள்கிறார், அமைதி உண்டாகிறது. எனவே ஆண்டவருடைய அமைதியை அவர்கள் ரசிக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் ஆழ்கடலுடைய இரைச்சலையும் அலைகளையும் பார்த்து பயந்தவர்கள் ஆண்டவருடைய அமைதியை கண்டு இளைப்பாறுகிறார்கள், நிம்மதி பெருமூச்சு விடுகிறார். அதுபோன்றுதான் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவருடைய நம்பிக்கையை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால், ஆண்டவர் மேல் நம்பிக்கையை நாம் வைத்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நமக்கு நன்மை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், இன்பம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையில் இந்த வாரம் முழுவதும் நாம் வாழ்வோம். அமைதிக்காக, அன்புக்காக, அமைதிக்கு உண்மையான இறை வார்த்தையை நம்புகின்ற, ஏற்றுக்கொள்கின்ற, இந்த தைரியத்திலே நம்பிக்கையிலே வாழுகின்ற வரங்களை ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்போம். எங்களையெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, பல்வேறு நேரங்களிலே நாங்கள் அமைதியை இழந்து வாழுகிறோம். காரணம், பயப்படுகின்ற பொழுதுகளை எல்லாம் மாற்றிவிட்டு தைரியத்தோடு நம்பிக்கையோடு நீர் இருக்கிறீர், எங்களுடைய கரம் பிடித்து வழி நடத்துகிறீர் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் நடக்க வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.